ஓகே. ஜூலை 30, 2026 ஃபர்ஸ்ட் நியூஸ் சரியா? எல்லாரும் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எதை பத்தி பேசியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு போர்ட்டை பத்தி. அந்த போர்ட்டோட பேர் பார்த்துக்கோங்க, விலிஞ்சம் போர்ட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து இந்த போர்ட்டை பத்தி நம்ம நிறைய வாட்டி பார்த்திருப்போம். விலிஞ்சம் போர்ட் அப்படின்ற போர்ட் வந்து யாரோடதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம அதானி குரூப் இருப்பாங்க பாத்தீங்களா? கரெக்டா சொன்னோம் வந்து அதானி குரூப்போட ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களும் கேரளா கவர்மெண்ட்டும் சேர்ந்து கொண்டு வரப்பட்ட ஒரு போர்ட் தான் வந்து இந்த விலிஞ்சம் போர்ட் அப்படின்னு ஒரு போர்ட். இப்போ இந்த போர்ட்டுக்கு வந்து ஒரு லைசென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யாரு கொடுத்துருக்காங்க, என்ன லைசென்ஸ் அப்படின்றத அந்த நியூஸ் சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த நியூஸ் வந்து புரியுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்னா என்னன்னு தெரியணும். திருப்பி சொல்றேன், டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்னா என்னன்னு தெரியணும். அது என்னடா டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்னா வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்றது, இந்தியா கீழே யாரு இருக்கா, ஒரு சிங்கப்பூர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா வச்சுக்கோங்க, கதை முக்கியம். சிங்கப்பூர்ல இருந்து சைனாக்கு வந்து ஒரு பொருள் வந்து போகுது. உதாரணத்துக்கு வந்து லேப்டாப்பே வந்து சிங்கப்பூர்ல இருந்து சைனாக்கு வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த சிங்கப்பூர்ல இருந்து லேப்டாப்பை கண்டெய்னர்ல பேக் பண்ணி சைனாக்கு வந்து அனுப்புவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சிங்கப்பூர்ல இருந்து கிளம்பி வந்து போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவனோட எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கண்டெய்னரை சைனாக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும். இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்து ஒரு கப்பல் வந்து அனுப்புவாங்க. அந்த கப்பல் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா வந்து கேட்கவில்லையா? எது முடியும் கேட்டுச்சு. ஓகே, டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எது முடியும் கேட்டுச்சுன்னு தெரியல, திருப்பி சொல்றேன். ஐயோ, என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்னே மறந்துச்சு. எந்த ஊர் சொன்னேன்? சரி, ஊர்லாம் முக்கியம் இல்ல, அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்காங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து சிங்கப்பூர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்தியா கீழ வந்து சிங்கப்பூர் இருக்கா? சிங்கப்பூர்ல இருந்து நீ வந்து சிங்கப்பூர் கார்ல ஒரு பிசினஸ் மேன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்றாருன்னா வந்து ஒரு 100 லேப்டாப் சரியா நல்லா வச்சுக்கோங்க, ஒரு 100 லேப்டாப்பை சைனாக்கு வந்து அனுப்பணும்னு நினைக்கிறாரு. இவர் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா சிங்கப்பூர் கப்பல் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கப்பல்ல இந்த 100 லேப்டாப்பை வந்து ஒரு கண்டெய்னர்ல வந்து அடைச்சு சைனாக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணுவாரு. ஓகேவா? இப்ப என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த சிங்கப்பூர் கப்பல் வந்து டைரக்டா வந்து சைனாக்கு வந்து போகாது. அது வந்து வேற ஒரு ஊருக்கு வந்து போகும். இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா வந்து வேற ஒரு கப்பல், இப்போ மலேசியால இருந்து சைனாக்கு வந்து ஒரு கப்பல் வந்து போகுதுன்னா இவன் என்ன பண்ணுவானா இந்த சிங்கப்பூர் கப்பல்ல இருக்க இந்த லேப்டாப் கண்டெய்னரை மலேசியா கப்பலுக்கு வந்து மாத்துவாங்க சரியா? ஏன்னா வந்து இந்த மலேசியா கப்பல் தான் வந்து சைனாக்கு வந்து போதா. அது வந்து எப்ப எங்க வச்சு வந்து மாட்டுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அதாவது ஒரு போர்ட்ல வச்சு வந்து மாட்டுவாங்க. புரிஞ்சுச்சா? சிங்கப்பூர்ல ஒரு 100 லேப்டாப் உள்ள கண்டெய்னர் வந்து சைனாக்கு வந்து போகணும். இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா சிங்கப்பூர்ல வந்து இந்தியாவுக்கு வந்து வந்துட்டு இந்தியாவிலேயே வந்து அவன் வந்து யூஸ் போறான் அந்த கப்பல். ஆனா வந்து இந்த கண்டெய்னர் வந்து சைனாக்கு வந்து போகணும். அதனால என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா இந்தியால இந்த கண்டெய்னரை சிங்கப்பூர் கப்பல் வந்து மலேசியா கப்பலுக்கு வந்து மாத்துவாங்க. இந்த மாதிரி மாத்துற இடம் இருக்கு பாத்தீங்களா, இதான் வந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? ஒரு கப்பல் வந்து இன்னொரு கப்பலுக்கு கண்டெய்னர் வந்து மாத்துறாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்னு சொல்லுவாங்க. நல்லா வச்சுக்கோங்க, இது வரைக்கும் இந்த விலிஞ்சம் போர்ட்டை பத்தி சொன்னேன் பாத்தீங்களா, இந்த விலிஞ்சம் போர்ட்டு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டா மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப இந்த போர்ட்டுக்கு ஒரு லைசென்ஸ் வந்து கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறான்னு பாத்துக்கோங்க, சென்டர் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து லைசென்ஸ் வந்து கொடுக்குறாங்க. என்ன லைசென்ஸ் கொடுக்குறாங்கன்னா, ஏன்பா விலிஞ்சம் போர்ட்டு இது வரைக்கும் நீ வந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டா மட்டும் தான் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்த, இனிமே வந்து நீ வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் போர்ட்டாவும் செயல்படலாம். அது என்னடா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் போர்ட்னா, இந்தியால இருந்து ஒரு பொருளை வந்து சைனாக்கு வந்து ஏற்றுமதி பண்றதோ, சைனால இருந்து ஒரு பொருளை வந்து இந்தியாவுக்கு வந்து இறக்குமதி பண்றதோ, அது எல்லா விஷயத்தையும் இனிமே வந்து விலிஞ்சம் போர்ட்லயே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு லைசென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டா மட்டும் தான் இருந்துச்சு, இனிமே வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் போர்ட்டாவும் செயல்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விலிஞ்சம் போர்ட்டுக்கு வந்து ஒரு லைசென்ஸ் தராங்க. யார் இந்த லைசென்ஸ் தராங்கன்னா சிபிஐசி அப்படின்னு ஒருத்தவங்க தான் வந்து லைசென்ஸ் தராங்க. கலந்து தானே? ஓகே, இனிமே தான் முக்கியம் சரியா? ஆக்சுவலா வந்து லைசென்ஸ் கொடுத்துருக்கப்ப வந்து ஒரு 4 கண்டிஷன் வந்து போட்டிருப்பாங்க. திருப்பி சொல்றேன், இதுதான் முக்கியம் சரியா? லைசென்ஸ் போட்டிருக்கப்ப வந்து ஒரு 4 கண்டிஷன் வந்து போட்டிருப்பாங்க. அது என்னென்ன கண்டிஷன் அப்படின்றதை பாத்துக்கோங்க.
ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சிஎஃப்எஸ்னா புரியணும், சரியா? அது என்னடா சிஎஃப்எஸ்ன்னு கேட்டீங்கன்னா வந்து கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷன் சொல்லுவாங்க, சரியா? இப்போ வந்து எப்படி சொல்றது, இப்போ வந்து இந்தியால இருந்து ஒரு கண்டெய்னர் வந்து சைனாக்கு வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்தோடனே உன்னால வந்து அனுப்பிட முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருந்து நீ என்ன பண்ற, எக்ஸ்போர்ட் வந்து பண்றியா? லைக் வந்து நான் வந்து ஒரு 100 லேப்டாப் சைனாக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றேன்னா சிஎஃப்எஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், நல்லா வச்சுக்கோங்க. ஆக்சுவலா வந்து இது ஒரு இடம் தான், ஒரு போர்ட் இருக்குன்னா அது பக்கத்துல இந்த இடம் வந்து இருக்கும், சரியா? இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து நீ அனுப்புற கண்டெய்னர், நீ லேப்டாப்பை தான் அனுப்புறியா அப்படின்னு சொல்லி வந்து இன்ஸ்பெக்ட் பண்றது, லைக் வந்து கிளியரன்ஸ் கொடுக்கறது, எல்லா விஷயத்தையும் இந்த இடத்துல தான் வந்து பண்ணுவாங்க, ஓகேவா? அதனால வந்து ஒவ்வொரு போர்ட்டுக்கும் இந்த சிஎஃப்எஸ் அப்படின்ற ஒரு இடம் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஆனா வந்து இது வரைக்கும் இந்த வில்லிஞ்சம் போர்ட்ல என்ன சொன்னேன், இந்த வில்லிஞ்சம் போர்ட் இது வரைக்கும் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டா தான் இருந்துச்சு. அதனால வந்து அதுக்கு வந்து இது வரைக்கும் எந்த சிஎஃப்எஸ் அப்படின்ற ஒரு இடம் வந்து மேண்டேட்டரியா வந்து தேவைப்பட்டிருக்காது. ஆனா வந்து இப்ப என்ன பண்றாங்க, இம்போர்ட்டையும் பண்ணிக்கலாம் எக்ஸ்போர்ட்டையும் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு லைசன்ஸ் வந்து கிடைக்குதா, அப்போ வந்து அவனுக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த சிஎஃப்எஸ் அப்படின்ற ஒரு இடம் வந்து தேவைப்படும். ஆனா வந்து இது வரைக்கும் இந்த வில்லிஞ்சம் போர்ட்ல சிஎஃப்எஸ் போர்ட் வந்து இல்ல, அதாவது சிஎஃப்எஸ் அப்படின்ற ஒரு இடம் வந்து இல்ல. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து இந்த சிபிஐசி ஒரு 4 கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்க. என்ன கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாத்துக்காங்க, எஃப்சிஎல்னு சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், எங்கேயாச்சும் புரியலன்னா கேட்டுருங்க, சரியா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாத்துக்காங்க, எஃப்சிஎல்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபுல் கண்டெய்னர் லோடுன்னு சொல்லுவாங்க, சரியா? அதோட ஃபுல் ஃபார்ம் பாத்துக்காங்க, எஃப்சிஎல், அதாவது ஃபுல் கண்டெய்னர் லோடுன்னு சொல்லுவாங்க. அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்காங்க. இப்போ வந்து என்ன பண்றாங்க வந்து XY விஜெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவன் வந்து சைனாக்கு வந்து ஒரு 100 லேப்டாப் வந்து அனுப்புறாங்க. என்ன பண்றாங்க வந்து இந்த 100 லேப்டாப்பையும் ஒரே கண்டெய்னர்ல வந்து ஸ்டோர் பண்ணி வந்து அனுப்புறாங்க. புரிஞ்சிச்சா? XY விஜெட் அப்படின்னு ஒரு கம்பெனியோட 100 லேப்டாப்பும் ஒரே கண்டெய்னர்ல இருக்கு. அதாவது அந்த கண்டெய்னர்ல வேற ஒரு கம்பெனியோடதோ வேற ஒரு நபரோட எந்த ஒரு பொருளும் இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல இருக்க குட்ஸ் வந்து யாரோடதுன்னு கேட்டீங்கன்னா XY விஜெட் அப்படின்னு ஒரு கம்பெனி மட்டுமே சார்ந்தது, சரியா? அதாவது ஒரு கம்பெனியோட குட்ஸ் மட்டுமே ஒரு கண்டெய்னர்ல இருந்துச்சுன்னா அந்த கண்டெய்னரை தான் வந்து எஃப்சிஎல்னு சொல்லுவாங்க, வழங்குச்சா? அந்த கண்டெய்னர் ஃபுல்லாமே ஒரே கம்பெனியோட குட்ஸ் இருந்துச்சுன்னா அதை எஃப்சிஎல்னு சொல்லுவாங்க, வழங்குச்சா? ஓகே, ரெண்டாவது புரியணும்னு கேட்டீங்கன்னா எல்சிஎல்னா என்ன புரியணும். எல்சிஎல்னா அதே கண்டெய்னர் எடுத்துக்காங்க. இப்ப அந்த கண்டெய்னர்ல 50 குட்ஸ் வந்து நம்ம XYZ அப்படின்னு ஒரு கம்பெனியோடதும், ஒரு 50 குட்ஸ் வந்து ஏபிசி அப்படின்னு ஒரு கம்பெனியோடதையும், இன்னொரு ஒரு 50 வந்து XYZ அப்படின்னு ஒரு கம்பெனியோட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். புரிஞ்சுச்சா? ஒரு கண்டெய்னர்ல இந்த மாதிரி வந்து ஒண்ணுக்கும் மேற்பட்ட கம்பெனியோட குட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அந்த கண்டெய்னரை எல்சிஎல்னு சொல்லுவாங்க, விளங்குச்சா? இருக்காங்களா இல்லையா? ஓகே, இப்போ நான் அந்த கண்டிஷன் போட்டேன். என்ன சொல்றாங்கன்னா வந்து இப்போ வந்து இந்த சிபிஐசி இந்த மாதிரி வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து சிஎஃப்எஸ் அப்படின்னு ஒரு இடம் வந்து தேவைப்படும். ஆனா வந்து உன்னோட போர்ட்ல சிஎஃப்எஸ் அப்படின்னு ஒரு இடம் இல்ல. அதனால வந்து உன்னால வந்து இந்த கண்டெய்னர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணவோ கிளியரன்ஸ் அதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதோ அந்த அந்த மாதிரி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து உன்னால வந்து பண்ண முடியாது. இப்ப வந்து எல்சிஎல் கண்டெய்னரை ஒரு இந்தியால இருந்து இன்னொரு ஊருக்கு வந்து கொண்டு போறேன்னு வச்சுக்காங்களேன். இந்த எல்சிஎல்ல ஏகப்பட்ட கம்பெனிஸோட குட்ஸ் வந்து இருக்கும். ஆனா வந்து ஒவ்வொரு குட்ஸையும் நீ வந்து இன்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கும், சரியா? அதாவது திறந்து பார்த்துட்டு இந்த கம்பெனியோட குட்ஸ் எவ்வளவு இருக்கு, அந்த கம்பெனியோட குட்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து இன்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா வந்து இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு உனக்கு இடமே இல்ல. அதனால என்ன பண்ற, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாத்துக்கோங்க, எல்சிஎல் கண்டெய்னர் உனக்கு வந்து அனுமதி கிடையாது. நல்லா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏற்றுமதியோ இறக்குமதியோ பண்றேன்னா அது வந்து எல்சிஎல் கண்டெய்னர் இருந்துச்சுன்னா உனக்கு வந்து அனுமதி கிடையாது. எப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத்துக்கோங்க. நீ வந்து இந்த மாதிரி சிஎஃப்எஸ் அப்படின்னு ஒரு இடத்த உனக்குன்னு சொந்தமா வந்து நிறுவனம் அதாவது வைக்கிற முடியும். உனக்கு வந்து எல்சிஎல் கண்டெய்னரை ஏற்றுமதி பண்ணவோ இறக்குமதி பண்ணவோ அனுமதி வந்து கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பட் வந்து நீ வந்து எஃப்சிஎல் கண்டெய்னர் வந்து ஏற்றுமதியோ இல்ல இறக்குமதியோ வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து முதல் 2 கண்டிஷன், சரியா? அடுத்து வந்து 3வது கண்டிஷன் என்ன சொல்றாங்க வந்து இந்த மாதிரி வந்து எஃப்சிஎல் நல்லா வச்சுக்கோங்க, எஃப்சிஎல் கண்டெய்னரை இறக்குமதி வந்து பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து உதாரணத்துக்கு சைனால இருந்து ஒரு கண்டெய்னர் வந்து வருது இந்தியாவுக்கு, சரியா? அதுல வந்து ஒரு 100 லேப்டாப் இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து இறக்குமதி வந்து பண்றாங்க. இறக்குமதி பண்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து ரொம்ப நாளுக்கு வந்து உன்னால வந்து ஸ்டோர் வந்து பண்ணிட முடியாது. ஏன்னா வந்து அவன்கிட்ட வந்து சிஎஃப்எஸ் அப்படின்னு ஒரு இடம் இல்லையா? அப்படி இடம் இருந்துச்சுன்னா அவன் வந்து அந்த கண்டெய்னர் வந்து ஸ்டோர் வந்து பண்ணி வச்சுக்கலாம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து எஃப்சிஎல் கண்டெய்னரை நீ வந்து இறக்குமதி பண்றப்ப இறக்குமதி பண்ணி 48 மணி நேரத்துல நல்லா வச்சுக்கோங்க, 48 மணி நேரத்துல அந்த போர்ட்ல இருந்து நீ வந்து வெளியேற்றிடணும். உதாரணத்துக்கு டாடா கம்பெனி சைனால இருந்து ஒரு 100 லேப்டாப்ஸ் வந்து இறக்குமதி வந்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இறக்குமதி பண்ணி 48 மணி நேரத்துல அந்த 100 லேப்டாப்பை நீ இந்த டாடா கம்பெனிஸ்க்கு வந்து அனுப்பிடணும். 48 மணி நேரத்துக்கு மேல வந்து அந்த போர்ட்ல வந்து அந்த 100 லேப்டாப்ஸ் வந்து வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கண்டிஷன் வந்து கொடுக்குறாங்க. புரிஞ்சுச்சா? 3வது கண்டிஷன்.
ஓகே, அடுத்து வந்து 4வது கண்டிஷன் எடுத்துக்காங்க. 4வது கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது வந்து எக்ஸ்போர்ட். சரியா? எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து திருப்பி சொல்றேன், உன்கிட்ட வந்து சிஎஃப்எல் வந்து இல்ல, அதாவது சிஎஃப்எஸ் அப்படின்னு ஒரு பிளேஸ் வந்து இல்ல. சிஎஃப்எஸ் பிளேஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கண்டெய்னர் வந்து ஏற்றுமதி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாட்டி வந்து ஏற்றுமதி. சரியா? இங்க இருந்து சைனாக்கு வந்து ஏற்றுமதி பண்றேன்னா சிஎஃப்எஸ் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருந்துச்சுன்னா அந்த பிளேஸ்ல வச்சு வந்து நீ ஏற்றுமதி பண்ற லேப்டாப் வந்து பேக் பண்ணி சீல் வைக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அந்த சிஎஃப்எஸ் அப்படின்னு ஒரு பிளேஸ்ல வந்து நீ வந்து பண்ணிக்கலாம். ஆனா வந்து உன்னோட இந்த விழிஞ்சம் போர்ட்ல சிஎஃப்எஸ் அப்படின்னு ஒரு பிளேஸ் வந்து இல்ல. அதனால வந்து இப்ப வந்து ஏதாச்சும் ஒரு கண்டெய்னரை நீ வந்து ஏற்றுமதி பண்ண போறேன்னா முன்னாடியே நீ வந்து பேக் பண்ணி சீல் பண்ணி வந்து வச்சிருக்கணும். ரெடிமேடா தான் வந்து கொண்டு வரணும். போர்ட்ல வச்சு வந்து பேக் பண்றியும் சீல வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்க. வழங்குச்சா? எனக்கு தெரிஞ்சு என் போன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடும்னு நினைக்கிறேன். யாருக்கு புரியல? யாருக்கு புரிஞ்சுச்சா? விழிஞ்சம் போட்டு வந்து இது வரைக்கும் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போட்டு மட்டுமே தான் இருந்துச்சு. இனி வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு லைசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யார் லைசன்ஸ் கொடுத்தோம்னா சிபிஐசி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இருந்து இது வந்து ஆபரேஷனுக்கு வந்து வரப்போனா ஆகஸ்ட் 2026 இருந்து ஆபரேஷனுக்கு வந்து வரப்போகுது. ஆனா வந்து லைசன்ஸ் கொடுத்துட்டு ஒரு 4 கண்டிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. எஃப்சிஎல் கண்டெய்னர் மட்டும் தான் வந்து நீ வந்து இம்போர்ட் வந்து பண்ணணும். எல்சிஎல் கண்டெய்னருக்கு வந்து எந்த வித அனுமதியும் கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கண்டிஷனும். அதே இது எஃப்சிஎல் கண்டெய்னரை இம்போர்ட் பண்றப்ப 48 மணி நேரத்துல வந்து கிளியர் வந்து பண்ணிடணும். சரியா? அடுத்து வந்து கடைசியா வந்து ஒரு கண்டிஷனு, எக்ஸ்போர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், நீ வந்து ஆல்ரெடி வந்து பேக் பண்ணி சீல் பண்ணி தான் வந்து கொண்டு வரணும். அங்க வச்சுலாம் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சுதானே? அடுத்து போலாம் தானே. அடுத்து வந்து இந்த விழிஞ்சம் போட்டை பத்தி சொல்லியிருப்பாங்க. சரியா? இந்த 18 மாசத்துல கிட்டத்தட்ட வந்து 2 மில்லியன் 20 ஃபுட் ஈக்குவலன்ட்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது இந்த கண்டெய்னர் எல்லாம் மெசேஜ் பண்றதுக்கு வந்து எந்த யூனிட் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா டிஇயு அப்படின்ற ஒரு யூனிட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கடந்த 18 மாசத்துல எத்தனை டிஇயு வந்து இது வந்து ஹேண்டில் வந்து பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னா 2 மில்லியன் டிஇயு வந்து ஹேண்டில் வந்து பண்ணிருக்கோம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் வந்து ஆல்ரெடி படிச்சது. ஆக்சுவலா வந்து இந்த டாய் இண்டஸ்ட்ரி. சரியா? ஆக்சுவலா வந்து இந்தியாவுக்கு ஒரு டார்கெட் இருக்கு. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். என்ன டார்கெட் கேட்டீங்கன்னா 2032 நல்லா வச்சுக்கோங்க. 2032 வந்து இந்தியாவோட டாயோட மார்க்கெட் ஷேர் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, மார்க்கெட் ஷேர் வந்து குளோபல் லெவல்ல 5% வந்து அடையணும். புரிஞ்சுச்சா? இந்தியாவோட டாய் அந்த எப்படி சொல்றது, இந்த டாயை வந்து எக்ஸ்போர்ட்லாம் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மார்க்கெட் ஷேர் வந்து 5% வந்து குளோபல் லெவல்ல வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. எப்பக்குள்ளன்னு பாத்துக்கோங்க, 2032. சரியா? இந்த டார்கெட்டை வந்து அடையிறதுக்காக இப்போ வந்து ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. யார் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம காமர்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, பியூஷ் கோயல் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஒரு டீமை வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. இந்த டீமோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த டாய் மேனுபேக்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து என்னென்ன ப்ராப்ளத்தை வந்து மேற்கொள்றாங்க, அவங்களுக்கு வந்து எப்படிலாம் வந்து சப்போர்ட் வந்து பண்றது, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்போர்ட் வந்து எப்படிலாம் வந்து இன்க்ரீஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயத்த வந்து ஸ்டடி பண்ணணும். மொத்தம் வந்து ஒரு 6 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். சரியா? இந்த 6 அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஸ்டடி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்றாங்க. யார் வந்து ஃபார்ம் பண்றாங்க பாருங்க, நம்ம பியூஷ் கோயல் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்றாங்க. சரியா? ஓகேடா, டீமை ஃபார்ம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எங்க வச்சு ஃபார்ம் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஆக்சுவலா வந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கும் நியூ டெல்லியில தானே. நியூ டெல்லியில வந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கும். அந்த மீட்டிங்கோட பேர் பார்த்துக்கோங்க, டீம் அப் ஃபார் டாய்ஸ் டிரைவிங் ஸ்கேல் இனோவேஷன் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது அந்த மீட்டிங்கோட பேரு. இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்நெட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இந்த மீட்டிங் வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணிருப்பாங்க. புரிஞ்சிச்சா? வழங்குச்சா? சிம்பிளான விஷயம். நம்மளோட இந்த டாய் மார்க்கெட் இருக்கு பாத்தீங்களா, அதோட ஷேரை வந்து 5% வந்து கொண்டு வரணும் குளோபல் லெவல்ல. சரியா? அதுக்காக வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த டீமோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா 6 முக்கியமான வேலைகள். அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்காக தான் வந்து ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். அதுக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? அப்ப வச்சுதான் வந்து சொல்லியிருப்பேன். சரியா? அந்த சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா. சூப்பர். சரியா? வேற என்ன இல்ல பழக்கம் சில பல ஸ்டாட்டிக் இதையும் பாத்துக்காங்க. சரியா? ஆக்சுவலா வந்து அங்க வச்சு வந்து ஒரு புக் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. அந்த புக்கோட பேர் பாத்துக்கோங்க, டாய் செக்டார் பிளே புக் அப்படின்றது அந்த புக்கோட பேர். ஓகேடா? இந்த மாதிரி வந்து 5% வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டார்கெட் எல்லாம் சொல்லிட்டேன். அந்த டார்கெட்டை வந்து எப்படி அடையலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரோட் மேப் வந்து இருக்கும் பாத்தீங்களா. ஆக்சுவலா வந்து இந்த புக்ல வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து ரோட் மேப் வந்து இருக்கும். என்ன ரோட் மேப் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவோட டார்கெட் அந்த 5% இருக்கு பாத்தீங்களா, அதை எப்படி எல்லாம் அடையலாம், அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரோட் மேப் மாதிரி ஒரு புக்கை வந்து ரிலீஸ் வந்து பண்ணிருப்பாங்க. அந்த புக்கோட பேர் பாத்துக்கோங்க, டாய் செக்டார் பிளே புக் அப்படின்றது அந்த புக்கோட பேர். இதையும் தாண்டி சில பல ஸ்டாட்டிக் எல்லாம் சொல்லியிருப்பாங்க.
என்ன ஸ்டாட்டிக் வந்து சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியால டாயை வந்து இம்போர்ட் பண்றது நல்லா வச்சுக்கோங்க. இம்போர்ட் பண்றது குறைஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட வந்து 50% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. எதனால குறைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியால இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்லாம் இருக்கும் பாத்தீங்களா. அதாவது நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்றது நம்ம ஊர்லயே பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். இந்த ஸ்கீமால இந்தியா வந்து இம்போர்ட் பண்றது கிட்டத்தட்ட வந்து ஒரு 50% வந்து கூடியிருக்கு, குறைஞ்சிருக்கு. அதாவது இந்த தாய் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் இந்தியாலே வந்து இப்ப வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் பண்றது வந்து கூடி இருக்கு. எவ்வளவு வந்து கூடி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கடந்த 5 வருஷத்தை கம்பேர் பண்றப்ப நல்லா வச்சுக்கோங்க. கடந்த 5 வருஷத்தை கம்பேர் பண்றப்ப கிட்டத்தட்ட வந்து 3.5 மடங்கு வந்து கூடி இருக்கு அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. வணங்குச்சா, புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் வந்து டாரிஃப். சரியா? ஆக்சுவலா வந்து ஒரு பொருளை வந்து இம்போர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி சொல்றேன். ஒரு பொருளை வந்து இம்போர்ட் பண்றேன். இப்போ வந்து யூஎஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியால இருந்து ஒரு பொருள் வந்து யூஎஸ்க்கு வந்து போகுது. அதாவது இந்தியால இருந்து யூஎஸ் வந்து ஒரு பொருளை வந்து இம்போர்ட் பண்றாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு வரி வந்து போடுவாங்க. அதை தான் வந்து டாரிஃப்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா, புரிஞ்சுச்சா? உதாரணத்துக்கு புரிஞ்சுச்சு தானே? இம்போர்ட் பண்ற பொருளுக்கு போடப்படுற ஒரு வரி தான் வந்து டாரிஃப். அதுக்கு தமிழ் மீனிங் ஒன்று இருக்கும். வழங்குச்சா? அது ஓகே, கேக்குதா? ஓகே, இப்ப என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம யூஎஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது அமெரிக்கா இருக்காங்க பாத்தீங்களா. அமெரிக்கால இந்த மெடிசன் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா. அந்த மெடிசனை மோஸ்ட்லி வந்து இம்போர்ட் தான் வந்து பண்ணுவாங்க. கரெக்டா வந்து எங்க வந்து இம்போர்ட் வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து சரிதான மாத்த சொல்லியிருப்பாங்க. 1944 தப்பா இருந்திருக்கும், 1964 மாத்துங்கன்னு. ஓகே, அதையும் பாத்துக்கோங்க. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் இந்த கதையை நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து நம்ம யூஎஸ் இருப்பாங்க பாத்தீங்களா. இந்த யூஎஸ்ல யூஸ் பண்ற மெடிசன், திருப்பி சொல்றேன், யூஎஸ்ல யூஸ் பண்ற மெடிசனை மோஸ்ட்லி வந்து இம்போர்ட் தான் வந்து பண்றாங்க. அது எந்தெந்த ஊர்ல வந்து மோஸ்ட்லி வந்து இம்போர்ட் வந்து பண்றாங்கன்னா ஒன்னு சைனா, இந்தியா. இந்த ரெண்டு ஊர்ல இருந்து தான் வந்து இம்போர்ட் வந்து பண்றாங்க. இப்ப என்ன பண்றாங்க வந்து யூஎஸ் பிரசிடென்ட் இருக்காங்க பாத்தீங்களா, ட்ரம்ப் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா. அவர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து விடுறாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து விடுறாங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஊர்ல இருக்க மெடிசன்ல மோஸ்ட்லி நம்ம வந்து இம்போர்ட் தான் வந்து பண்றோம். அதாவது வேற ஒரு கண்ட்ரியை வந்து சார்ந்துதான் வந்து இருக்கும். அப்படி இருக்கக்கூடாதுப்பா, நமக்கு தேவையான மெடிசனை நம்மளே வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா வந்து மொத்தம் வந்து ஒரு 3 பாயிண்ட் இருக்கும். இந்த 3 பாயிண்ட் முக்கியம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த யூஎஸ் பிரசிடென்ட் நம்ம அந்த அந்த ஊர்ல வந்து இந்த இந்த மெடிசன் எல்லாம் வந்து உருவாக்குவாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா வந்து இனிமே நல்லா வச்சுக்கோங்க, நீ வந்து இம்போர்ட் வந்து பண்ணக்கூடாது. நமக்கு தேவையான மெடிசனை நம்ம ஊர்லயே வந்து நீயே வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுக்காக வந்து ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு 2026 ஆகஸ்ட்ல இருந்து 2028 ஆகஸ்டுக்கு முன்னாடி ஜூலை 31 இருக்கு பாத்தீங்களா. அதாவது இந்த ஆகஸ்ட்ல இருந்து அடுத்த 2 வருஷத்துக்கு வந்து உனக்கு வந்து எந்த வித டாரிஃபும் கிடையாது, எந்த வித வரியும் கிடையாது. என்ன வரி கிடையாதுன்னா இந்த மாதிரி இந்தியால இருந்தோ சைனால இருந்தோ நீ வந்து ஒரு மருந்தை வந்து இம்போர்ட் பண்றேன்னா அதுக்கு எந்த வித வரியும் கிடையாது. சரியா? ஆனா வந்து இது எதுக்காக நான் உனக்கு கொடுக்குறேன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த 2 வருஷத்துல நீ வந்து நமக்குன்னு சொந்தமா நீயே வந்து நம்ம ஊர்ல வந்து இந்த மேனுபேக்சரிங் பிளான்ட் எல்லாம் வந்து ஓபன் பண்ணிருக்கணும். சரியா? ஒருவேளை இந்த 2 வருஷத்துல நீ வந்து ஓபன் பண்ணாட்டி அப்படியும் இம்போர்ட் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 2028 ஆகஸ்ட்ல இருந்து நான் என்ன பண்ணுவேன் கேட்டீங்கன்னா இந்த வரியை 100% வந்து ஆக்கிடுவேன். புரிஞ்சுச்சா? இப்போ வந்து இந்தியாவோட மெடிசன் வந்து 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நீ வந்து யூஎஸ்ல வந்து இம்போர்ட் பண்ணேன்னா 2028 இருந்து அதோட மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 200 ரூபா வந்து இருக்கும். சரியா? திருப்பி 2028லயே நீ வந்து மேனுபேக்சர், அதாவது யூஎஸ்லயே மேனுபேக்சர் வந்து பண்ணாட்டி 2029 என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா அந்த வரியை 200% வந்து ஆக்கிடுவேன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. வழங்குச்சா, புரிஞ்சுச்சா? அவனோட மெயினான டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் ஊர்ல மேனுபேக்சரிங் பிளான்ட்டை வந்து உருவாக்கணும். இந்த மெடிசன் சம்பந்தப்பட்ட மேனுபேக்சர் பிளான்ட்டை வந்து அவன் ஊர்ல வந்து உருவாக்கணும். இதுக்கு வந்து நீ வந்து 2 வருஷம் டைம் எடுத்துக்க. இந்த 2 வருஷத்துல நான் எந்தவித வரியும் வந்து போட மாட்டேன். இந்த 2 வருஷத்தையும் நீ வந்து உருவாக்காட்டி 2 வருஷமும் நீ வந்து இப்போ தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க, இம்போர்ட்டை தான் வந்து கண்டினியூ வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா 3வது வருஷம் வந்து எனக்கு ஒன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டேன்னா 100% வந்து வரி வந்து போடுவேன். சரியா? திருப்பி வந்து கண்டினியூ வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா 2029 ஆகஸ்ட்ல இருந்து 200% வந்து அந்த வரியை வந்து மாத்திடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. யார் வந்து கொடுத்திருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம ட்ரம்ப் இருப்பாங்க பாத்தீங்களா, யூஎஸோட பிரசிடென்ட்.
அவங்க தான் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து நம்ம பேராசிட்டமால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து சில பல கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. லைக் வந்து அது வந்து வெள்ளையா இருக்கிறதுக்கு, சில மருந்து வந்து மஞ்சளா இருக்கும் பாத்தீங்களா, மஞ்சள் கலர்ல இருக்கும் பாத்தீங்களா, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. சரியா, கோட்டிங் மாதிரி வந்து ஆட் பண்ணுவாங்க. அந்த கெமிக்கல்ன்றது வெறும் கலருக்கு மட்டும் இல்ல. சரியா, ஆக்சுவலா வந்து இந்த ஃபீவரை வந்து குறைக்கிறது வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த கெமிக்கல் வந்து குறைக்கும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து யூஎஸ்ல இருக்க இந்த மருத்துவர்கள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன சொல்றாங்க வந்து இப்போ வந்து ஒரு மெடிசன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு 100 மெடிசன்ஸ் இருக்குன்னா அதுல 83 இன்கிரீடியன்ட். சரியா, அதாவது அந்த கலருக்கு தேவையான கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து அமெரிக்காலே கிடையாது. அது வந்து மோஸ்ட்லி வந்து வெளிநாட்டுல தான் கிடைக்குது. அதாவது இந்தியா சைனால தான் வந்து கிடைக்குது. அதனாலதான் வந்து இந்தியா சைனால வந்து நாங்க வந்து இம்போர்ட் வந்து பண்றோம். இப்போ வந்து நீங்க வந்து இப்படி சொல்லிட்டீங்க, அதனால என்ன பண்றாங்கன்னா வந்து அது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? ஒரு 100 மருந்து இருக்குன்னா அதுல 83 மருந்தோட இன்கிரீடியன்ஸ் வந்து அமெரிக்கால வந்து கிடையாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வேற என்ன ஸ்ட்ராட்டஜிக் வந்து நீங்க வந்து படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி இம்போர்ட் வந்து மோஸ்ட்லி வந்து இந்தியாலயும் சைனால இருந்து தாங்க பண்றாங்கன்னு சொன்னேன். 2025 மட்டும் எவ்வளவு மெடிசன்ஸ் வந்து நம்ம வந்து இம்போர்ட் வந்து பண்ணிருப்போம்னு கேட்டீங்கன்னா, அதாவது இம்போர்ட்டையும் எக்ஸ்போர்ட்டையும் மாத்தி மாத்தி சொல்றேன்னு வச்சுக்காங்களேன், மாத்தி மாத்தி சொல்றேன்னு நினைக்கிறேன். சரியா, 2025 இந்தியால இருந்து யூஎஸ்க்கு வந்து எவ்வளவு மெடிசன் வந்து போயிருக்குன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10.5 பில்லியன் மதிப்புள்ள மெடிசன்ஸ் வந்து போயிருக்கும் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா, புரிஞ்சிச்சா, விளங்குச்சா? முக்கியமா வந்து எந்த மெடிசன் கேட்டீங்கன்னா வந்து அந்த அதோட பேர் என்னங்க, கருவை வந்து தரப்பணும்ல, அந்த மெடிசனோட பேர் என்ன, கருத்தடை மெடிசன் சொல்லுவாங்க. சரியா, கருத்தடை மருந்துகள்னு சொல்லுவாங்க. சரியா, அதுல அமெரிக்கால யூஸ் பண்ற 65, அமெரிக்கால வந்து ஒரு 100 கருத்தடை மெடிசன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுல 65 மெடிசன் வந்து இந்தியால இருந்து போற மெடிசன் தான் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சு? நான் சொன்ன விஷயங்களா புரிஞ்சுச்சா யாருக்காச்சும்? ஆல்ரெடி வந்து இந்த டாரிஃப் எக்ஸப்ஷன் வந்து சில பல கம்பெனிஸ்க்கு வந்து இருக்கு. சில பல மெடிசன் கம்பெனிஸ்க்கு வந்து ஆல்ரெடி வந்து யூஎஸ்ல வந்து இருக்கு. சரியா, எலிலிலி, நோவா அப்படின்ற ஒரு 3 கம்பெனிஸ்க்கு வந்து ஆல்ரெடி இருக்கு. அதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த 65% கருத்தடை மெடிசன் வந்து இந்தியால இருந்து போகுதுன்னு சொன்னேன்னா அதை முக்கியமா வந்து எந்த கம்பெனிஸ்ல இருந்து போகுதுன்னு கேட்டீங்கன்னா லென்மார்க் அப்படின்னு ஒரு கம்பெனிலும் லூபின் அப்படின்னு ஒரு கம்பெனில இருந்து போகுது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் இருக்காது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டெரிவேட்டிவ்னா என்னன்னு தெரியுங்களா? கேட்டுச்சா? டெரிவேட்டிவ்னா என்னன்னு தெரியுங்களா? இந்த பிரிண்ட் மெசேஜ்ல கூட டாப்ல ஒரு மெசேஜ் இருக்கு பாத்தீங்களா, யாரோ போட்டிருக்காங்க. நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். சரியா, ஆக்சுவலா என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து இதையும் நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். சரியா, நம்ம நேஷனல் சாக்கை செஞ்சிருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து புதுசா வந்து ஒரு டெரிவேட்டிவ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். என்ன டெரிவேட்டிவ்னு கேட்டீங்கன்னா வந்து எனர்ஜி டெரிவேட்டிவ்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றது, எக்ஸ் அப்படின்னு ஒருத்தவர் வந்து ஒரு கம்பெனி வந்து வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து இப்படி வச்சுக்கோங்க, எக்ஸ் அப்படின்னு ஒருத்தவர் வந்து ஒரு பேக்கரி வந்து வச்சிருக்காங்க, ஒரு டீ பேக்கரி அந்த மாதிரி வந்து ஒரு பேக்கரி வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன தேவைப்படும், கண்டிப்பா வந்து கேஸ் சிலிண்டர் வந்து தேவைப்படுமா? நேச்சுரல் கேஸ் தான் வந்து நான் வந்து சிலிண்டர்னு சொல்றேன். சரியா, நேச்சுரல் கேஸ்ன்னு போட்டுக்கோங்க. நான் எங்கெங்கெல்லாம் சிலிண்டர்னு சொல்றேனோ அங்கங்கெல்லாம் வந்து நேச்சுரல் கேஸ்ன்னு போட்டுக்கோங்க. சரியா, இப்போ எச் அப்படின்னு ஒருத்தவர் ஒரு பேக்கரி வந்து வச்சிருக்காரு. அந்த பேக்கரியில ஒரு வடையோ ஒரு சமோசாவோ சுடணும்னா அவருக்கு வந்து கண்டிப்பா வந்து சிலிண்டர் வந்து தேவைப்படும். சரியா, இந்த சிலிண்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு சிலிண்டரோட விலை வந்து இன்னைக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஒரு மாசத்துக்கு வந்து 10 சிலிண்டர் வந்து தேவைப்படுது. ஒரு சிலிண்டரோட விலை வந்து 1000 ரூபாய், அவருக்கு வந்து ஒரு மாசத்துக்கு வந்து 10 சிலிண்டர் வந்து தேவைப்படுது. இப்போ வந்து எவ்வளவு ஆச்சு, ஒரு மாசத்துக்கு வந்து 10,000 ரூபாய் வந்து சிலிண்டருக்கு மட்டுமே வந்து அவர் வந்து ஒதுக்குறாங்க. இப்ப என்ன நடக்கும்னா திடீர்னு வந்து இப்ப வந்து இந்த போர்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. அதனால வந்து இந்த சிலிண்டரோட மதிப்பு வந்து 1000 ரூபாய்ல இருந்து 2000 ரூபாய் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து ஒரு மாசத்தோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்னும் வந்து ஒரு 10,000 ரூபாய் வந்து கூடும். சரியா, அதுக்காக என்ன பண்ணுவாருன்னா வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி வந்து போடுவாங்க. என்ன கான்ட்ராக்ட் வந்து போடுவாங்கன்னா இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து போடுவாங்க. என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த பருப்பா சிலிண்டரோட மதிப்பு வந்து இப்போ வந்து 1000 ரூபாய் இருக்கு, இது கூடுமா குறையுமா அப்படின்றது வந்து உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து போட்டுக்கலாம். என்ன கான்ட்ராக்ட் வந்து போட்டுக்கலாம் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து அடுத்த மாசம் சிலிண்டரோட மதிப்பு வந்து
கூடுச்சுனாலும் குறைஞ்சிச்சுனாலும் நான் 1000 ரூபாய் தான் கொடுப்பேன். புரிஞ்சுச்சா? இப்போ வந்து சிலிண்டரோட மதிப்பு வந்து 1500 ரூபாய் வந்து கூடுச்சுன்னா எனக்கு வந்து 500 ரூபாய் லாபம். ஒருவேளை 800 ரூபாய் குறைஞ்சிச்சுன்னா உனக்கு வந்து நான் 1000 ரூபாய் கொடுத்துறேன், உனக்கு வந்து 200 ரூபாய் லாபம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் வந்து போடுவாங்க. இதான் வந்து டெரிவேட்டிவ்னு சொல்லுவாங்க. வழங்குச்சா? ஏகப்பட்ட வாட்டி சொல்லியாச்சு, இப்பயும் சொல்லியாச்சு. ஓகே தான். இந்த மாதிரி ஒரு டெரிவேட்டிவ் வந்து போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நேச்சுரல் கேஸுக்காக ஒரு டெரிவேட்டிவ் வந்து போட்டிருப்பாங்க. அந்த டெரிவேட்டிவோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா எனர்ஜி டெரிவேட்டிவ்னு சொல்லுவாங்க. இதையும் நம்ம வந்து ஏப்ரல் மாசமோ மே மாசமோ வந்து படிச்சிருப்போம். இப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து நான் வந்து எனர்ஜி டெரிவேட்டிவ் வந்து கொண்டு வந்தேன்னா அந்த எனர்ஜி டெரிவேட்டிவ் நல்லா வச்சுக்கோங்களேன். என்ன சொன்னேன்? ஒரு 100 ரூபாவோ 200 ரூபாவோ சொன்னேன்னு 1000 ரூபாய் சொன்னேன்னா இப்ப என்ன சொன்னேன்? இந்த என்எஸ்சில போய் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து போடுவாங்க. அந்த கான்ட்ராக்ட் எவ்வளவு போடுவாங்க? ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. லைக் வந்து அடுத்த மாசம் வந்து அதோட விலை வந்து 1500 ரூபாய் ஆச்சுன்னா இந்த என்எஸ்சி என்ன பண்ணுவோம்னா இந்த 500 ரூபாய் மட்டும் தான், நல்லா வச்சுக்கோங்க, 500 ரூபாய் மட்டும் வந்து இவனுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஒருவேளை அதோட விலை வந்து 800 ரூபாய் ஆச்சுன்னா இவன் என்ன பண்ணுவான்னா வந்து இந்த 200 ரூபாய் அந்த ப்ராஃபிட் ஆகுற அமௌண்ட்டோ லாஸ் ஆகுற அமௌண்ட்டோ இருக்கு பாத்தீங்களா, அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் வந்து கொடுப்பாங்க. நல்லா வச்சுக்கோங்க, இதுவும் முக்கியம். சரியா? இந்த 1000 ரூபாய் 1500 ரூபாய் 800 ரூபான்னு சொன்னேன் பாத்தீங்களா, இந்த வேல்யூ எல்லாம் வந்து எங்க இருந்து எடுப்பாங்க கேட்டீங்கன்னா இது வரைக்கும் நல்லா வச்சுக்கோங்க, இது வரைக்கும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருந்து தான் வந்து இந்த வேல்யூ வந்து எடுத்துக்கிட்டாங்க. இனிமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஏப்ரல் மாசமே சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து எனர்ஜி டெரிவேட்டிவ்காக இது வரைக்கும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருந்து தான் வந்து இந்த வேல்யூ வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏப்ரல் மாசத்துல இருந்து என்ன பண்ண போறாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவோட டொமஸ்டிக் மார்க்கெட்ல இருந்து இந்த வேல்யூ வந்து எடுக்கிற மாதிரி. புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெரிவேட்டிவ் வந்து போட்டிருக்காங்க. யார் வந்து இதை வந்து லான்ச் வந்து பண்ணியிருக்காங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து லான்ச் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். யாருக்காச்சும் எங்கேயும் புரியல? ஃபர்ஸ்ட் வந்து டெரிவேட்டிவ்னா என்ன? இதுல வந்து ஒரு பெஞ்ச் மார்க் வேல்யூ ஒன்று இருக்கும். சரியா? அந்த வேல்யூ வந்து இது வரைக்கும் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட் வேல்யூ தான் வந்து பேஸ் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏப்ரல் மாசம் என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா இனிமே வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட் பேஸ் வேல்யூ வந்து வேணாப்பா, நம்ம ஊர்ல இருக்க ஒரு பெஞ்ச் மார்க் வேல்யூ வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க இந்தியாவோட பெஞ்ச் மார்க் வேல்யூ, அந்த பெஞ்ச் மார்க் வேல்யூ வச்சு ஒரு டெரிவேட்டிவ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. யார் லான்ச் பண்ணிருக்காங்கன்னா நம்ம என்எஸ்சி தான் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? அதுக்காச்சும் எங்கேயாச்சும் புரியுது? முக்கியமான ஒரு விஷயம் ஆல்ரெடி பார்த்ததுதான், 2 நியூஸ் வந்து சேர்த்து வந்து கொடுத்துருப்பான். மற்றவங்களுக்குலாம் இருக்கீங்களா? ஓகேடா, இந்தியாவோட பெஞ்ச் மார்க் வேல்யூன்னு சொல்லிட்டு அதோட பேர் பார்த்துக்கங்க, கேஸ் எக்ஸ்சேஞ்ச் குஜராத் ஹப் பிரைஸ் அப்படின்னு ஒரு பிரைஸ் இருக்கும். சரியா? அந்த பிரைஸ் வச்சுதான் வந்து அந்த 1000 ரூபாய் 800 ரூபாய் 250 ரூபாய் அந்த மாதிரி சொன்னீங்க பாத்தீங்களா, அது எந்த பிரைஸ்ன்னு கேட்டீங்கன்னா குஜராத்தோட எக்ஸ்சேஞ்ச் ஹப் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? வேற என்னென்ன இருக்கு? அதே மாதிரி வந்து இதையும் பாத்துக்காங்க. சரியா? ஆக்சுவலா வந்து எப்படி வந்து பெட்ரோல் வந்து லிட்டர்னு சொல்றியோ, ரைஸை வந்து கேஜின்னு சொல்றியோ, வேற என்ன இருக்கு, எலக்ட்ரிசிட்டி வந்து யூனிட்னு சொல்றியோ, அதே மாதிரி வந்து நேச்சுரல் கேஸை எந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா MMBTU அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த மாதிரி வந்து இதுக்காக வந்து எவ்வளவு MMBTU வந்து பிக்ஸ் வந்து பண்ணிருக்காங்கன்னா 250 ரூபாய் ஒரு யூனிட் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 250 ரூபாய் வந்து பிக்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. அதையும் சொல்ல தெரியணும். அதே மாதிரி வந்து இதுவும் முக்கியம். சரியா? ஆக்சுவலா வந்து ஸ்மார்ட் பாயிண்ட்ல வந்து கடைசி பாயிண்ட் ஸ்மார்ட் பாயிண்ட்ல வந்து கடைசியா ஒரு பாயிண்ட் வந்து இருக்கும். அந்த பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, பேசுறது கேக்குதுதான்? ஸ்மார்ட் பாயிண்ட்ல கடைசியா வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும். சரியா? அந்த பாயிண்ட் வந்து உள்ள வந்து இருக்காது, அந்த 250ன்றதும் உள்ள இருக்காது. சரியா? ஸ்மார்ட் பாயிண்ட்லயே பாத்துக்காங்க. இந்த ஸ்மார்ட் பாயிண்ட்ல கடைசியா வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும். என்ன பாயிண்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்றேன், நானே வந்து இந்த வந்து டெரிவேட்டிவ் வந்து போட்டிருக்கேன். சரியா? லைக் வந்து இந்த என்எஸ்சில போய் வந்து ஒரு டெரிவேட்டிவ் வந்து போட்டிருக்கேன். அடுத்த மாசத்துல பிரைஸ் வந்து எவ்வளவு கூடுன்றது தெரியாது, குறைன்றது உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்கேன். 1000 ரூபாய்க்கு வந்து போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பிரைஸ் வந்து 1500 ரூபாய் ஆகுது. இப்போ என்ன ஆகும், இந்த என்எஸ்சி வந்து இந்த 500 ரூபாய் வந்து எனக்கு வந்து திருப்பி வந்து தரணுமா? லைக் வந்து இப்போ வந்து 1500 ரூபாய் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா இந்த 1500 ரூபாவை நீ எதை பேஸ் பண்ணி எடுக்கணுமா? நல்லா வச்சுக்கோங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்து நேச்சுரல் கேஸோட மதிப்பு வந்து ஒரு 95 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2ஆம் தேதி வந்து 98 ரூபாய் வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து ஆகஸ்ட் 31 வந்து அதோட பிரைஸ் வந்து 1500 ரூபாய் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆகஸ்ட் 31 பிரைஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொன்னேன், 1500 ரூபாய் இருக்குன்னா லைக் வந்து ஆகஸ்ட் 31 எவ்வளவு பிரைஸ் இருக்கோ அதை மட்டும் நீ வந்து எடுக்கக்கூடாது. ஆகஸ்ட் 1ல இருந்து ஆகஸ்ட் 31 முடிவு வந்து நீ ஆவரேஜ் வந்து எடுக்கணும். சரியா? ஆகஸ்ட் 1க்கு வந்து 1000 ரூபாய் இருக்கு, ஆகஸ்ட் 2ல வந்து 1050 ரூபாய் இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பிரைஸ் இருக்குன்னா
அதுல வந்து மொத்தம் வந்து 31 நாள் இருக்கா, இந்த 31 நாளைக்கும் நீ ஆவரேஜா வந்து பிரைஸ் வந்து கால்குலேட் வந்து பண்ணணும். அந்த பிரைஸை தான் வந்து நீ வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா? இது முக்கியம். ஓகே, நீ ரெஃபரன்ஸ் பிரைஸ் வந்து இந்தியா பிரைஸ் வந்து எடுக்கிற, ஆனா இந்தியா பிரைஸ்ல வெறும் ஆகஸ்ட் 31 மட்டும் எடுக்க கூடாதுப்பா. லைக் வந்து அந்த மாசத்துல மொத்தமா இருக்க எல்லா பிரைஸ்லயும் ஆவரேஜா வந்து ஒரு பிரைஸ் வந்து பார்க்கணும். அந்த பிரைஸ் தான் வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சு தானே நான் பேசுனது? கொஞ்சம் புரிஞ்சுச்சா? அந்த மாதிரி. ஓகே, இந்த பாயிண்ட்லாம் வந்து உள்ள இருக்கா? சரியா, ஸ்மார்ட் பாயிண்ட்ல பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து போன மாசமா அதுக்கு முந்தின மாசமா தெரியல, நம்ம பிஎஸ்சி இருப்பான் பாத்தீங்களா, அதாவது மார்க்கெட்லயே செகண்டரி மார்க்கெட்லயே 2 மார்க்கெட் இருக்கும். சரியா, என்எஸ்சின்னு சொல்லுவாங்க, பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. பிஎஸ்சி வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து விட்டுருப்பாங்க, நான் இருக்கா? புதுசா வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து விட்டுருப்பாங்க. 23/34 அது ஒரு இண்டெக்ஸ் வந்து விட்டுருப்பாங்க, நான் இருக்கா? அது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சாத்விக் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் நினைக்கிறேன். சரியா, யாருக்கா நான் இருக்கா? லைக் என்ன சொல்லுவாங்க, ஒரு 100 கம்பெனிஸ் மட்டும் வந்து அந்த இண்டெக்ஸ்ல வந்து இருக்கும். சரியா, லைக் வந்து எந்த மாதிரி அந்த கம்பெனி வந்து செலக்ட் வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து எந்தெந்த கம்பெனில வந்து பியூரிட்டியாவோ, எத்திக்கலாவோ, டிசிப்ளினாவோ, நேர்மையாவோ இருக்காங்களா பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க ஒரு 100 கம்பெனிஸ் வந்து சேர்த்து வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து விட்டுருப்பாங்க. நான் இருக்கு தானே? சாத்விக் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். சரியா, அந்த மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து விடுறாங்க. இந்த வாட்டி வந்து யார் வந்து விடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து புதுசா வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து விடுறாங்க. அந்த இண்டெக்ஸோட பேர் பாத்துக்கோங்க, அகிம்சா அப்படின்றது இந்த இண்டெக்ஸோட பேர். சரியா, அது என்னன்னா அகிம்சான்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த கம்பெனிஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவன் பண்ற பிசினஸ் வந்து அனிமல்ஸ் கொடுமைப்படுத்தாம பண்றான் பாத்தீங்களா. எப்படி சொல்றது, லைக் வந்து இப்போ வந்து நானே ஒரு பிசினஸ் வந்து பண்றேன்னா, நான் பண்ற பிசினஸ் வந்து அனிமல் வந்து எந்தவித தீங்கு ஏற்படுத்தாம பண்றேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க பிசினஸ் வந்து அந்த மாதிரி இருக்க பிசினஸ் எல்லாம் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஒரு இண்டெக்ஸ்ல வந்து சேர்க்கிறாங்க. அந்த இண்டெக்ஸ் தான் வந்து அகிம்சா அப்படின்னு சொல்றாங்க. திருப்பி சொல்றேன், புரியுற மாதிரி சொல்றேன். ஆக்சுவலா வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெரியும், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல ஏகப்பட்ட இண்டெக்ஸ் இருக்கும். நிப்டி 50 சொல்லுவாங்க, நிப்டி 500 சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இண்டெக்ஸ் இருக்கும். இப்ப என்ன பண்றாங்கன்னா புதுசா வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து கொண்டு வர்றாங்க. இண்டெக்ஸ்னா புரியுதா? இண்டெக்ஸ்னா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து குரூப் ஆஃப் கம்பெனிஸ். சரியா, ஒரு 10 கம்பெனிஸோ, ஒரு 20 கம்பெனிஸோ, ஒரு 100 கம்பெனிஸோ, இந்த மாதிரி குரூப்பா இருப்பான் பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனிஸ் வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்றாங்க, என்எஸ்சி வந்து புதுசா ஒரு இண்டெக்ஸ் வந்து கொண்டு வராங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த என்எஸ்சி 500 அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு, அதாவது நிப்டி 500 அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கு. இந்த நிப்டி 500ல நாங்க வந்து சில கம்பெனிஸை மட்டும் ஃபில்டர் வந்து பண்றோம். எந்த மாதிரி ஃபில்டர் வந்து பண்றோம்னா, இந்த நிப்டி 500ல மொத்தம் வந்து ஒரு 500 கம்பெனிஸ் இருக்குன்னா, இந்த 500 கம்பெனிஸ் பண்ற பிசினஸ்ல, அதாவது 500 கம்பெனி ஒவ்வொரு பிசினஸ் வந்து பண்ணுவாங்களா, அந்த பண்ற பிசினஸ்ல எந்தெந்த கம்பெனிஸ் வந்து அனிமல்ஸ் வந்து கொடுமைப்படுத்தாம பிசினஸ் வந்து பண்றாங்களோ அந்த கம்பெனிஸ் மட்டும் நாங்க வந்து தனியா எடுத்து ஒரு இண்டெக்ஸ் வந்து ரெடி பண்றோம். அந்த இண்டெக்ஸோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அகிம்சா இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் வந்து நாங்க வந்து இப்போ வந்து லான்ச் வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? எந்த எந்த கம்பெனிஸ்ல இருந்து பாத்துக்கோங்க, நிப்டி 500ல இருக்க 500 கம்பெனிஸ்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 326 கம்பெனிஸ் வந்து ஃபில்டர் பண்ணிருப்பாங்க. அனிமல்ஸ் வந்து எந்தெந்த கம்பெனிஸ்ல வந்து கொடுமைப்படுத்தாம இருக்காங்க, அந்த மாதிரி வந்து ஒரு 326 கம்பெனிஸ் வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்றாங்க. அந்த இண்டெக்ஸோட பேர் பாத்துக்கோங்க, அகிம்சா இண்டெக்ஸ் அப்படின்றத இந்த இண்டெக்ஸோட பேர். வேற என்னடா இதுல நீ படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகேடா, ஓகேடா, இண்டெக்ஸ்ல வந்து லான்ச் வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டேன். யார் யார் சேர்ந்து வந்து இந்த விஷயத்த வந்து டெவலப் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2 பேர். என்எஸ்சியோட இண்டெக்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்களும், அகிம்சா ஃபவுண்டேஷன், அகிம்சா அகைன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த 2 பேர் சேர்ந்தா வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து டெவலப் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். நான் என்ன சொன்னேன், மொத்தம் 500 கம்பெனிஸ் இருக்கும் நிப்டி 500ல. சரியா, அந்த 500 கம்பெனிஸ்ல 326 கம்பெனிஸ் வந்து செலக்ட் பண்ணிருப்பாங்கன்னு சொன்னா, எப்படி வந்து செலக்ட் பண்ணோம்னா ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் வந்து அவன் பண்ற பிசினஸ் வச்சு வந்து ஒரு 3 அடையாளம் வந்து போடுவாங்க. சரியா, கிரீனு, ஆரஞ்சு, ரெட் அப்படின்னு சொல்லி வந்து 3 இது. சரியா, ஃபர்ஸ்ட் வந்து லைக் வந்து எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வந்து அனிமல்ஸ் வந்து அவனோட பிசினஸ்ல வந்து குரூயல், அதாவது குடும்பப்படுத்துறானோ அந்த கம்பெனிஸ்க்குலாம் வந்து ரெட் வந்து கொடுத்துருவாங்க. சரியா, அதே மாதிரி வந்து பார்ஷியலா வந்து எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வந்து கொடுமைப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு வந்து ஆரஞ்சு. சரியா, அனிமல்ஸ் வந்து கொடுமைப்படுத்தாம இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க இந்த மாதிரி இருக்க கம்பெனிஸ்க்கு வந்து கிரீன் சிம்பிள் வந்து கொடுப்பாங்க. எந்தெந்த கம்பெனிஸ்ல வந்து இந்த கிரீன் சிம்பிள் வந்து வாங்கியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து இந்த இண்டெக்ஸ்ல வந்து இருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க.
ஓகே, இந்த மாதிரி வந்து இண்டெக்ஸ்ல வந்து 326 கம்பெனிஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த 326 கம்பெனிஸ் வந்து கடைசி முடி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து இவன் வந்து செக் வந்து பண்ணுவாங்க. சரியா? இந்த மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு 326 கம்பெனிஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா, அடுத்த 6 மாசமும் இவன் வந்து அனிமல்ஸ் வந்து ஹேர்ட் பண்ணாம இருப்பானா கேட்டீங்கன்னா கிடையாது. அடுத்த 6 மாசம் திருப்பி வந்து செக் பண்ணுவாங்க. யாரெல்லாம் வந்து ஹேர்ட் பண்றாங்களோ அவங்களாம் வந்து வெளியேற்றிட்டு மிச்சம் இருக்க கம்பெனிஸ்ல யாராச்சும் ஹேர்ட் பண்ணாம இருந்தாங்கன்னா அந்த கம்பெனிஸ் வந்து ஆட் வந்து பண்ணுவாங்க. இது வந்து ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான். புரிஞ்சுச்சுதானே? அதோட அனுவல் காம்பவுண்ட் அனுவல் growth வந்து அது கொண்டு வந்த பிறகு எவ்வளவு வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா 15.11% வந்து இருக்கு அப்படின்றதையும் சொல்ல தெரியும். ஓகே தானே? ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து காமன்வெல்த் கேம்ஸ். சரியா? அதை வந்து நம்ம வந்து நிறைய வாட்டி வந்து பார்த்துட்டோம். ஆக்சுவலா வந்து இந்த காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னு ஒரு கேம்ஸ் வந்து ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து நடக்கும். அந்தபடி வந்து 2010 நியூ டெல்லியில வச்சு வந்து நடந்திருக்கும். அதாவது இந்தியால நியூ டெல்லியில வச்சு நடந்திருக்கும். அதே மாதிரி வந்து 2014 வந்து எங்க வச்சு நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா வந்து ஸ்காட்லாந்துல இப்போ நடக்குது பாத்தீங்களா கிளாஸ்கோ, அதே இடத்துலதான் வந்து 2014 வந்து நடந்திருக்கும். சரியா? அதுக்கப்புறம் வந்து 2018 ஆஸ்திரேலியால கோல்ட் அதோ கோல்ட் கோஸ்டா கோல்ட் கோஸ்ட் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு நடந்திருக்கும். 2022 யூகேல பிரிமிங்கம் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு நடந்திருக்கும். அந்த மாதிரி வந்து 2026 எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அதே ஸ்காட்லாந்துல கிளாஸ்கோ அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நடக்குது. சரியா? என்ன கேக்குறாங்க? ஒன்னும் புரியல. உள்ளே இல்ல சாட்ல. சரி விடுங்க, என்ன கேக்குறாங்கன்னு தெரியல. ஓகே, சரியா? ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு வாட்டி இந்த காமன்வெல்த் கேம்ஸ் வந்து நடக்கும். சரியா? அந்த மாதிரி வந்து 2026 இந்த வாட்டி வந்து ஸ்காட்லாந்து கிளாஸ்கோ அப்படின்னு ஒரு இடத்துல வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து படிச்சாச்சு. சரியா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த கேம்ஸ்ல ஒருத்தவங்க வந்து கோல்டு மெடல் வந்து வாங்குறாங்க. யாரு வந்து வாங்குறாங்க பாத்துக்காங்க? இந்தியாவோட மீராபாய் சானு அப்படின்னு ஒருத்தவங்க. சரியா? உங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க வந்து இப்ப வந்து கோல்டு மெடல் வந்து வாங்குறாங்க அப்படின்றதுதான் விஷயம். என்னென்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா ஆக்சுவலா நல்லா இருந்துச்சுக்கோங்க. இந்த பளு தூக்குறாங்க பாத்தீங்களா, அதாவது வெயிட் லிஃப்டிங் பண்றாங்க பாத்தீங்களா, இதையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதுல வந்து மொத்தம் வந்து 2 கேட்டகரி இருக்கும். எப்படி வந்து இதுல வந்து பாயிண்ட்ஸ் வந்து போடுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்நாட்ச் தானே, ஸ்நாட்ச்னு சொல்லுவாங்க. ஸ்நாட்ச்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பார் தெரியும்ல, அந்த பளு தூக்குற பார் இருக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா அந்த பளு தூக்குற பாக கிரௌண்ட்ல இருந்து அப்படியே தலைக்கு மேல தூக்கணும். நல்லா வச்சுக்கோங்க. எந்த வித எங்க கால்ல வைக்கிறதோ தொடையில வைக்கிறதோ தலையில வைக்கிறதோ இந்த மாதிரி எதுவும் இல்லாம கிரௌண்ட்ல இருந்து டைரக்டா லிஃப்ட் பண்ணி தலைக்கு மேல வந்து லிஃப்ட் வந்து பண்ணணும். சரியா? அததான் வந்து ஸ்நாட்ச்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து வந்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிளீன் அண்ட் ஜெர்க்னு சொல்லுவாங்க. கிளீன் அண்ட் ஜெர்க்னா என்ன கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிரௌண்ட்ல வந்து தூக்கிட்டு தோல்ல வந்து வைப்பாங்க. தோல்ல வச்சுட்டு அடுத்து வந்து தலைக்கு மேல வந்து தூக்குவாங்க. இதான் வந்து கிளீன் அண்ட் ஜெர்க்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இவங்க வந்து பாயிண்ட்ஸ் வந்து போடுவாங்களா, இந்த பாயிண்ட்ஸ் போடுறது வந்து எப்படி போடுவாங்க கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு உனக்கு வந்து 3 சான்சஸ் வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் 3 சான்சஸ் வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்நாட்சுக்கு. சரியா? ஸ்நாட்ச்ல யார் வந்து கிரௌண்ட்ல இருந்து அதிக வெயிட் வந்து தலைக்கு மேல வந்து எந்த வித சப்போர்ட்டும் இல்லாம தூக்குறாங்க அப்படின்றது பார்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம மீராபாய் சானு என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த 3 அட்டம்ல 2வது அட்டம்ல வந்து 85 கேஜிக்கு வந்து அப்படியே கிரௌண்ட்ல இருந்து தலைக்கு மேல வந்து தூக்கியிருக்காங்க. 85 தானே? 85 கேஜி வந்து தூக்கி இருப்பாங்க. சரியா? அடுத்து வந்து இன்னொரு 3 அட்டம் வந்து கொடுப்பாங்க. இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா கிளீன் அண்ட் ஜெர்க்குக்கு. சரியா? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து தூக்கி வந்து தோல்ல வந்து வச்சுக்கலாம். தோல்ல வச்சுட்டு அடுத்து வந்து தலைக்கு மேல வந்து தூக்கிக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு 3 அட்டம் வந்து கொடுப்பாங்க. அதுல என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து எத்தனாவது அட்டம்னு தெரியலையே. இந்த 3 அட்டம்ல ஏதோ ஒரு அட்டம்ல வந்து 190 கேஜி வந்து இந்த மாதிரி வந்து 190 105 கேஜி வந்து தூக்கியிருப்பாங்க. சரியா? ஓப்பனிங் அட்டம்ல வந்து தூக்கியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ல வந்து 105 கேஜி வந்து தூக்கியிருப்பாங்க. அதனால வச்சுக்கோங்க. இந்த 3 ஃபர்ஸ்ட் வந்து ஸ்நாட்சுக்கு வந்து ஒரு 3 அட்டம்ட், அதே மாதிரி வந்து கிளீன் அண்ட் ஜெர்க்குக்கு வந்து ஒரு 3 அட்டம்ட். இந்த 3 ஸ்நாட்ச்ல வந்து யார் இந்த 3ல வந்து எது அதிகமா தூக்கிருக்காங்களோ அது வந்து பார்ப்பாங்க. அதே இது கிளீன் அண்ட் ஜெர்க்ல இந்த 3ல வந்து எது அதிகமா தூக்கிருக்காங்களோ அதை வந்து பார்ப்பாங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி எவ்வளவு வெயிட் வந்து வருதோ அதுதான் வந்து அவங்களோட ஃபைனல் வெயிட். புரிஞ்சுச்சுதானே இது எப்படி வேலை செய்யறது? ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்தாச்சு. ஓகே தானே? கோல்டு வந்து வாங்கியிருப்பான்னு சொன்னீங்கன்னா எத்தனை கேஜி வந்து தூக்கியிருப்பாங்க 190 கேஜி. சரியா? அதுல வந்து 85 கேஜி வந்து ஸ்நாட்ச்லயும் 105 கேஜில வந்து கிளீன் அண்ட் ஜெர்க்லயும் வந்து தூக்கியிருப்பாங்க. இதை நான் வச்சுக்கோங்க. எந்த கேட்டகரியில வந்து இவங்க வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க 48 கேஜில வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க.
ஓகேடா, இந்த வாட்டி கோல்டு வந்து வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி கோல்டு வந்து வாங்கியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து வாங்கியிருக்காங்க. எப்பப்போ நான் வாங்கிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2018 சரியா ஆஸ்திரேலியா நடந்திருக்கும்னு சொன்னீங்கன்னா அங்கேயும் கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க. 2022 யூகேல நடந்திருக்கும்னு சொன்னீங்கன்னா அங்கேயும் கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க. 2014 ஸ்காட்லாந்து திருப்பி வந்து ஸ்காட்லாந்து நடந்திருக்கும்னு சொன்னீங்கன்னா அங்க வந்து என்ன வாங்கியிருப்பாங்க கேட்டீங்கன்னா சில்வர் வந்து வாங்கியிருப்பாங்க. தொடர்ந்து கடைசி 3 வருஷம் வந்து கோல்டு வந்து வாங்குறாங்க. 2014 வந்து சில்வர் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்லாம் நான் வச்சுக்கோங்க. வேற என்னடா இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா இந்த மீராபாய் சானுவை தாண்டி வேற யாராச்சும் வந்து இந்தியால பளுதூக்குல மெடல் வந்து வாங்கியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 2 பேரும் வந்து வாங்கியிருக்காங்க. மென்ஸ்ல வந்து வாங்கியிருக்காங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ரிஷி காந்தா சிங் அப்படின்னு ஒருத்தவங்க சரியா, அவங்களும் முத்துப்பாண்டி ராஜா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க 2 பேருமே இந்த சில்வர் வந்து வாங்கியிருப்பாங்க. எந்தெந்த கேஜின்னு பார்த்துக்காங்க, 60 kg அண்ட் 65 kg சரியா. இந்த ரிஷி காந்தா சிங் இருப்பார் பாத்தீங்களா, அவருக்கு வந்து காலில் அடிபட்டு இருக்கும். அடிபட்டதோட சில்வர் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா, புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் சரியா. இதுவும் முக்கியமான விஷயம். இதை பத்தி நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம் சரியா. ஒரே ஒரு வாட்டி திருப்பி சொல்றேன், அது என்னடா வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்னா இது எப்படி வேலை செய்யறது முக்கியம் சரியா. லைக் வந்து இந்த சைட்ல வந்து ஒரு புதுசா வந்து ஒரு சைட்டை வந்து ஆட் பண்ணிருக்காங்க, அதுதான் நியூஸ். ஆனா வந்து இதை வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்றது முக்கியம் சரியா. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஹெரிடேஜ் சைட்னா என்ன தெரியணும். அதாவது எப்படி சொல்றது, ஒரு மனுஷனால உருவாக்கப்பட்டதோ, திருப்பி சொல்றேன், ஒரு மனுஷனால உருவாக்கப்பட்டதோ ஒரு இல்லைன்னா வந்து ஒரு இயற்கையால வந்து எப்படி சொல்றது உருவாக்கப்பட்டதோ ஏதோ ஒரு விஷயம். இப்போ வந்து மனுஷனால உருவாக்கப்பட்டதுன்னா என்ன சொல்லுவீங்க, ஒரு தாஜ்மஹால் வந்து மனுஷனால கட்டியிருப்பாங்க. அதே இது இயற்கையால உருவாக்கப்பட்டதுன்னா என்ன சொல்லுவீங்க, இந்த சுந்தரவன காடுகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து இயற்கையால உருவாக்கப்பட்டது. இந்த மாதிரி முக்கியமான பிளேசஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளேசஸ் வந்து ஹெரிடேஜ்னு சொல்லுவாங்க சரியா. அதாவது ஹெரிடேஜ் சைட்னு சொல்லுவாங்க. இந்த யுனெஸ்கோ என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா இந்த முக்கியமான பிளேசஸ் எல்லாம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அந்த பிளேசஸ் வந்து ஒரு லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணுவாங்க. அந்த லிஸ்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வேர்ல்டு ஹெரிடேஜ் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? இந்த வேர்ல்டு ஹெரிடேஜ் லிஸ்ட்ல என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான இடமோ, ஒரு இயற்கையால உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான இடமோ, இந்த மாதிரி முக்கியமான இடத்துல வந்து யுனெஸ்கோ வந்து ஒரு லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்ல தான் வந்து வேர்ல்டு ஹெரிடேஜ் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா, புரிஞ்சுச்சா? மனுஷனால உருவாக்கப்பட்டது அதாவது கல்ச்சரல்னு சொல்லுவாங்க சரியா. இயற்கையால உருவாக்கப்பட்டது அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நேச்சுரல்னு சொல்லுவாங்க சரியா. இந்த 2 இடத்துலயோ இல்லைன்னா வந்து ரெண்டுமே மிக்சடு ஆயிருக்கும் பாத்தீங்களா ஒரு இடமோ, இந்த 3 இடத்த தான் வந்து வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ல வந்து ஆட் பண்ணுவாங்க. எப்படி ஆட் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து சாரி, எப்படி ஆட் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து டென்டேட்டிவ் லிஸ்ட்னு சொல்லுவாங்க சரியா. ஆக்சுவலா வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியா வந்து டென்டேட்டிவ் லிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து விடுவாங்க. இந்த மாதிரி வந்து எங்க ஊர்ல வந்து இந்த இடம்லாம் வந்து முக்கியமான இடங்கள் இருக்கு, இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து நிறைய இடத்த வந்து ஃபர்ஸ்ட் வந்து டென்டேட்டிவா வந்து விடுவாங்க சரியா. ஒரு 20 ஒரு 10 ஒரு 15 எவ்வளவு வந்து விட்டுருப்பாங்கன்னா ஒரு 7 இடத்த வந்து ஆல்ரெடி வந்து 2025 வந்து விட்டுருப்பாங்க சரியா. இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. அந்த ஃபர்ஸ்ட் வந்து டென்டேட்டிவ் லிஸ்ட் வந்து விடுவாங்க. அந்த டென்டேட்டிவ் லிஸ்ட்ல ஒரு 7 லிஸ்ட் வந்து விட்டுருப்பாங்கன்னு சொன்னேன்னா, ஏழான்னு தெரியல, 7ஓ 8ஓ சரியா. 7ஓ 8ஓ வந்து செப்டம்பர் மாசம் வந்து விட்டுருப்பாங்க சரியா. அந்த 7ல இருந்து இந்தியாவை திருப்பி சொல்றேன், அந்த 7ல இருந்து இந்தியாவே வந்து ஒரு இடத்த வந்து நாமினேட் வந்து பண்ணணும். அந்த 7ல இருந்து ஏழாம் தெரியல, அந்த 7 விட்டுருங்க சரியா. ஒரு குறிப்பிட்ட இடம்னு வச்சுக்கோங்களேன் சரியா. அதாவது இந்தியா வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து ஃபர்ஸ்ட் வந்து டென்டேட்டிவ் லிஸ்ட்ல வந்து விடுவாங்க சரியா. அந்த டென்டேட்டிவ் லிஸ்ட்ல இருந்து ஒரு இடத்த இந்தியாவே வந்து நாமினேட் வந்து பண்ணணும். புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட நிறைய இடத்த வந்து விட்டுருவாங்க. அந்த இடத்துல இருந்து ஒரு லிஸ்ட் வந்து இந்தியாவே வந்து நாமினேட் வந்து பண்ணணும். நான் விட்ட லிஸ்ட்ல இந்த இடம் வந்து ரொம்ப வந்து முக்கியமானதுப்பா, இதை வந்து நீ வந்து வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ல வந்து ஆட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி வந்து இந்தியாவே வந்து நாமினேட் வந்து பண்ணும் சரியா. ஒன்ஸ் வந்து இந்தியா நாமினேட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா அந்த இடத்த யுனெஸ்கோ வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணிடாது. யுனெஸ்கோ என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா வந்து இன்ஸ்பெக்ட் வந்து பண்ணுவோம், உண்மையிலேயே வந்து அது முக்கியமான இடமா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாமே ஓகேவா இருந்தா மட்டும்தான் வந்து ஆட் வந்து பண்ணும். இந்த மாதிரி ஆட் பண்ற லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த லிஸ்ட் தான் வந்து வேர்ல்டு ஹெரிடேஜ் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? டென்டேட்டிவ் லிஸ்ட்னா என்ன, வேர்ல்டு ஹெரிடேஜ் லிஸ்ட்னா என்ன, புரிஞ்சுச்சா? ஒன்ஸ் வந்து நீ டென்டேட்டிவ் லிஸ்ட் வந்து விட்டு அடுத்து எத்தனை வருஷத்துக்குள்ள வந்து ஆட் வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா 1.5 வருஷத்துக்குள்ள வந்து அந்த நீ விட்ட இந்த நீ வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணிருப்ப பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு இடத்த, அதை வந்து 1.5 வருஷத்தை நான் ஆட் பண்றேன்னா இல்லை அப்படின்றது வந்து யுனெஸ்கோ வந்து சொல்லிடும். இதெல்லாம் முக்கியம் சரியா. வேற என்ன இதுல நீங்க படிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து வேர்ல்டு ஹெரிடேஜ் லிஸ்ட்ல அதிகமா வந்து எந்த ஊர்ல வந்து இந்த இடம் வந்து இருக்கும் கேட்டீங்கன்னா இத்தாலியில தான் வந்து அதிகமா வந்து இடம் இருக்கும். எத்தனை இடம், எவ்வளவுங்க படிச்சோம், 61?
இத்தாலியில 61, சைனால 60. யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? அந்த மட்டும் யாராச்சும் பாத்துருவாங்க. இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ல எந்த கண்ட்ரில அதிகமா வந்து இடம் வந்து இருக்கும் கேட்டீங்கன்னா இத்தாலியில வந்து அதிகமா வந்து இருக்கும். 61 வந்து இருக்கும். சரியா? யூகே கிடையாது. யூகே வந்து வேற. இத்தாலியா சைனா மட்டும் பாருங்க. இத்தாலியில எத்தனை இடம்? இத்தாலி வந்து 61. சைனால ஓகே இது நான் வச்சுக்கோங்க. சரியா? இத்தாலியில வந்து மொத்தம் 61 இடம் இருக்கும். சைனால வந்து ஒரு 60 இடம் இருக்கும். சரியா? ஓகேடா? இந்த மாதிரி பார்த்தா டாப் 2 வந்து இத்தாலி சைனான்னு சொல்லிட்டேன். இந்தியா எத்தனை இடத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து போன வருஷம் முடிவு வந்து 44 லிஸ்ட்ல வந்து இந்தியா வந்து விட்டுருக்கோம். சரியா? அதுல 44ல 36 வந்து நேச்சுரலும், 7 36 வந்து கல்ச்சரலும், 7 வந்து நேச்சுரலும், 1 வந்து மிக்சடு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 44 இடம் வந்து இந்த லிஸ்ட்ல வந்து இந்தியாவுக்கு வந்து இருந்திருக்கும். இப்ப என்ன பண்றாங்கன்னா 44ல அடிஷனலா வந்து ஒண்ணு சேர்க்கறாங்க. 45ஆவது வந்து ஒரு சைட்டை வந்து சேர்க்கறாங்க. எந்த சைட்டை வந்து சேர்க்கறாங்கன்னா சார்நாத் அப்படின்ற ஒரு சைட்டை வந்து சேர்க்கறாங்க அப்படின்றதான் விஷயம். ஆக்சுவலா வந்து இது வந்து போன வருஷம் வந்து டென்டேட்டிவ் லிஸ்ட்ல வந்து விட்டுருப்பாங்க. என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா வந்து சார்நாத் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். அது என்னதான் சார்நாத்னு கேட்டீங்கன்னா கரெக்டா இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா யூபி இருக்கும் பாத்தீங்களா? யூபில வந்து ஒரு 2 ரிவர் இருக்கும். சரியா? கங்கா அப்படின்ற ஒரு ரிவரும், வருணா அப்படின்ற ஒரு ரிவரும் இருக்கும். சரியா? இந்த ரிவர் 2 ரிவரும் ஒரு இடத்துல வந்து சங்கமிக்கும். அதாவது ஒரு இடத்துல வந்து இணையும். சரியா? அந்த இடத்தை தான் வந்து சாரநாத்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் வந்து இப்போ வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. சரியா? என்னடா வெறும் ரிவர் இணையிற இடத்தெல்லாம் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ல வந்து ஆட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த சாரநாத் அப்படின்றது வந்து எதனால வந்து முக்கியத்துவம் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா இந்த புத்த மதம் இருக்கு பாத்தீங்களா? அதாவது எப்படி சொல்றது, இந்து மதத்துல வந்து எப்படி வந்து பழனி, திருச்செந்தூர் இந்த மாதிரி வந்து முக்கியமான கோயில்கள் இருக்கோ, கிறிஸ்டின்ல வந்து எப்படி வந்து கன்னியாகுமரியா வேளாங்கண்ணி இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் இருக்கோ, அதே மாதிரி வந்து இந்த புத்த மதத்துல வந்து மொத்தம் வந்து ஒரு 4 முக்கியமான இடங்கள் இருக்கும். சரியா? இந்த புத்தர் பிறந்த இடம், புத்தர் நாணம் பெற்ற இடம், புத்தர் வந்து நாணம் பெற்று ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீச் வந்து கொடுத்திருப்பாரு பாத்தீங்களா? அந்த ஸ்பீச் கொடுத்த இடத்தான் வந்து சாரநாத்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? புத்தர் வந்து ஒரு மரத்துல உட்காந்து நாணத்தை வந்து பெற்றிருப்பாங்க அப்படிலாம் வந்து படிச்சிருப்போம். அந்த நாணம் பெற்ற பிறகு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த ஸ்பீச் வந்து எங்க வச்சு வந்து கொடுத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா சாரநாத் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சுதான் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த ஸ்பீச்சோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து தர்ம சக்ர பிரவார்த்தன் அப்படின்றது அந்த ஸ்பீச்சோட பேர். சரியா? அந்த ஸ்பீச் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. அது எங்க வச்சு கொடுத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா சாரநாத் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து கொடுத்திருப்பாங்க. அதனால வந்து புத்த மதத்துல இந்த இடம் வந்து முக்கியமான ஒரு இடம். சரியா? அந்த இடத்துல தான் வந்து இப்போ வந்து யூனிட் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ல வந்து ஆட் பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். வந்துச்சா? புரிஞ்சுச்சா? ஓகே. இந்தியால வந்து 45 ஸ்டேட்னு சொல்லிட்டா. அதுல எத்தனை வந்து நேச்சுரல்னு கேட்டீங்கன்னா 7 நேச்சுரல். சரியா? எத்தனை கல்ச்சரல்னு கேட்டீங்கன்னா 37 கல்ச்சரல். எத்தனை மிக்சடுன்னு கேட்டீங்கன்னா 1 மிக்சடு அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. வேர்ல்ட்ல வந்து இந்தியா வந்து 6வது இடம் சொல்லிட்டேன்னா ஏசியா பசிபிக் ரீஜன்ல வந்து இந்தியா வந்து எத்தனை இடத்துல இருந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா செகண்ட் இடத்துல வந்து இருக்காங்க அப்படின்லாம் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல படிக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த டென்டேட்டிவ் லிஸ்ட்ல வந்து எப்போ வந்து இந்த சார்நாத்தை வந்து இந்தியா வந்து இன்க்ளூட் வந்து பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னா 1998. சரியா? யுனெஸ்கோவுக்கு வந்து எப்போ வந்து சமிட் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜனவரி மாசம் வந்து சமிட் வந்து அதாவது 2025ல வந்து சமிட் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா? அது அஸ்ஸாமா? அஸ்ஸாமா? ஷுவரா அது அஸ்ஸாமா? சிக்கிம் தானே? அதான் கேட்டேன். சிக்கிமா அஸ்ஸாம்? ஓகே அது வந்து சிக்கிம். சரியா? அதையும் நான் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு மிக்சடு தான் இருக்கும். அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து சிக்கிம்ல வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்ல தெரியும். ஓகே தானே? சொன்னதெல்லாம் புரிஞ்சுச்சா? யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? ஆமா கன்வென்ஷன் கூட்டம் நடந்திருக்கும். சரியா? ஓகே யூபில வந்து 4 இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுல வந்து தாஜ்மஹால் ஒன்று அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது சொல்லாம விட்டுட்டேன்.
ஓகே, எல்லாமே சொல்லிட்டேன். அடுத்த விஷயம் வந்துங்க. அடுத்த விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம திரௌபதி முர்மு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து டாக்டரேட் பட்டம் வந்து கொடுக்குறாங்க. சரியா? ஹானரரி டாக்டரேட்னு சொல்லுவாங்க. லைக் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து டாக்டரேட் பட்டம் வந்து எப்போ வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா, நீ வந்து பிஹெச்டி முடிச்சேன்னா உனக்கு வந்து டாக்டரேட் வந்து கொடுப்பாங்க. சரியா? அது என்னடா ஹானரரி டாக்டரேட்னு கேட்டீங்கன்னா, அவங்க பண்ற சேவையை பொறுத்து வந்து அவங்களுக்கு வந்து டாக்டரேட் பட்டம் வந்து கொடுப்பாங்க பிஹெச்டி முடிக்காம. அந்த மாதிரி கொடுக்குற டாக்டரேட் தான் வந்து ஹானரரி டாக்டரேட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஹானரரி டாக்டரேட் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா, நம்ம பிரசிடென்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, பிரசிடென்ட் திரௌபதி முர்மு, அவங்களுக்கு வந்து இப்ப வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி படிச்ச மாதிரி உங்க வந்து ரோமானியாக்கு வந்து போயிருப்பாங்க. என்னென்ன படிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ரோமானியாக்கு வந்து போயிருப்பாங்க. ரோமானியாக்கு போயிட்டு வந்து ஒரு 3 முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ஒண்ணு, எஜுகேஷனுக்கு ஒண்ணு, ஸ்போர்ட்ஸுக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 3 அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. சரியா? அதே மாதிரி வந்து டிப்ளமேட்டிக் ரிலேஷன் வந்து இத்தனை இயர் வந்ததுனால இந்த இயரை வந்து நாங்க வந்து இந்தியா ரோமானியா இயர் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு இயரா வந்து செலிப்ரேட் பண்றோம் அப்படின்றது படிச்சிருக்கோம். அந்த எந்த இயர் புரிஞ்சுச்சா? நேத்தோ முந்தானத்தோ படிச்சது இந்த கதைலாம். சரியா? இந்த மாதிரி வந்து திரௌபதி முர்மு ரோமானியாக்கு வந்து போயிருப்பாங்க. ரோமானியாக்கு வந்து போயிட்டு ஒரு 3 முக்கியமான அக்ரிமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. 2028. சரியா? இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. அந்த நியூஸோட ஒரு கண்டினியூஸ் தான். சரியா? அந்த போயிருப்பாங்க பாத்தீங்கன்னா, அங்க போன இடத்துல ரோமானியால ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும். இந்த யூனிவர்சிட்டியும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். சரியா? அந்த யூனிவர்சிட்டியோட பேர் பாத்துக்கோங்க, புக்காரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, திரௌபதி முர்முக்கு ஒரு ஹானரரி பட்டம் கொடுக்குறாங்க. என்ன பட்டம் கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா, டாக்டரேட் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? இந்த யூனிவர்சிட்டி வந்து எப்போ வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்கன்னா 1913 வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ரோமானியால இருக்க ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் யூனிவர்சிட்டி இதுதான் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே தானே? நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சுச்சா?